ஊ ஊ ஊ ஊ. ஏங்க நீங்க இப்படி பண்ணாதீங்க. உங்களை எல்லாரும் கிறுக்கன் கிறுக்கன்னு ரோட்ல உள்ள பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுதுங்க. எல்லாம் உனக்காக தான் மது. நீ ஒரு பையனா மிரட்டணும்னு சொன்னல, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அவனை கூட்டு வந்துரு. எங்கங்க கூட்டிட்டு வரணும்? காக்கத்தும் தெரு, பிங்கிலி ரோடு கூட்டு வந்துரு. ஆ சரிங்க. ஏங்க அவனை மிரட்டினதுக்கு அப்புறம் நீங்க பழைய மாதிரி தான் இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது. இதுல இருந்து வெளியே வர எனக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும், அப்புறம் நான் நார்மல் ஆயிருவேன். ஒரு வாரமா? ஐயையோ. சரி நீ போ போ. ரொம்ப உங்ககிட்ட பேசினா நான் நல்ல ஆரியாவா மாறிடுவேன். சீக்கிரம் போ. ஓ ஓ ஓ. ஏங்க ஏண்டெல்லாம் இப்படி செஞ்சிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சீக்கிரம் போமா, நின்றுட்டே இருக்காத. ஓ. பாவம், எனக்காக தான் இவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுதாரு. நாளைக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும். நாளைக்கு அந்த பையனை பயமுறுத்துற பயத்துல அவன் பொண்ணுங்க பக்கமே தலை வச்சு படக்கூடாது. ஏன் பிற்காலத்துல அவன் கல்யாணமே வேண்டான்றனும். பொண்ணை பார்த்தாலே அவன் ஓடணும். ஏல என்ன இங்க உட்காந்துட்ட பைக்குங்க? சர்வீஸ் விட்டுட்டோம்ல, இன்னைக்கு பஸ்ல தான் போனோம். எல்லாம் வா ரேஞ்சுக்கு நீ பஸ்லலாம் போகலாமால? வேற ஏதாட்டும் பைக்கு கார் எடுத்துட்டு வரலாம்ல? அட போல, பஸ்ல போனா என்னவா இப்போ? பஸ்ஸில் ஒரே புழுக்கமா இருக்கும், எல்லாரும் மிதிப்பாவோ இடிப்பாவோ நாத்தடிக்கும். நிறைய பிள்ளைகள் வரும்ல, பார்க்கலாம், ஜாலியா இடிச்சிட்டு போலாம். பயங்கரமான அல்ல நீ. ஏய் விஷால், என்ன மேம் தொண்டு தெரிக்க கத்திட்டு வரீங்க? நீ ஒரு தைரியமான பையனா இருந்தா இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்ற இடத்துக்கு வர்றியா? இப்பவே வரேன், சொல்லுங்க. காக்கத்தும் தெரு, பிங்கிலி ரோடு, 10ஆம் நம்பர் வீடு. வாரேன் வாரேன். வா வா, என் புருஷன் யாருன்னு காட்டுறேன். கொரில்லா ஆரியா, பிசிக்கிருவாரு பிசிக்கி. ஏல இந்த டீச்சர் ஏதோ உள்கூத்து பண்ணுதுல, போவாத. இவெல்லாம் ஒரு ஆளு, பாத்ரூமா இது கூப்பிடுதானு? இல்ல டீச்சரா அவாய்வாங்க. இல்ல இந்த காலேஜ் பையன் டீச்சர் அவங்க இவங்கன்னு சொல்லியிருக்கான் லூசு பையில. இன்னைக்கு போய் பார்க்க. கவனமா இருந்துக்கோ. என்னெல்லாம் மண்டை இது? பிக் பாஸ்ல ரயான்னு ஒரு பையன் கலர் அடிச்சான் பத்தியா, அதே மாதிரி எனக்கும் இருக்குன்னு அடிச்சிருக்கேன். அருவருப்பா இருக்கலாம் மண்டையை பார்க்க. சரி வீடு பார்த்துக்கிடுவோம். ஏங்க இப்போ அந்த பையன் வந்துருவானே, என்ன செய்யணும்? பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க கூட்டு வந்துரு. நான் ஏற்கனவே அங்க போய் நிக்கேன். ஆ சரிங்க. ஏங்க அவன் சின்ன பையங்கிறதெல்லாம் அடிச்சு கிடிச்சு போட்டுறாதிய, பையன் மட்டும் பொறுத்துங்க. ஆ சரி சரி. அப்புறம் போலீஸு கிளீஸுன்னு இழுத்து விட்டுருவான் செத்த பைய. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள்கிட்டயே 7:30 கூட்டதான். நாதாரி நாய். ஹாய் மேடம். வாழ விஷாலு, வா வா. எதுக்கு கூப்பிடுறீங்க, எங்க கூப்பிடுறீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இடையே கண்டாலே இந்த மேடம் பப்ளிக்கு ஆகாது. எதுக்கு கூப்பிட்டா? நாயகினா அவுத்து விட்டுருவாளோ? வா வா, உள்ள வா. என்ன இது அழுக்கு பிடிச்ச ரூமா இருக்கு? இங்க எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்க போறாளா? மேம் எது கூப்பிட்டீங்க நீங்க? என்னது இருட்டு ரூமு? அத நான் சொல்றேன். உனக்கு விழப்போது இருட்டு அறையில் முரட்டு குத்து. எம்மடி இது யாரு பயங்கரமா இருக்கு? யார் நீங்க? உன் திமிர அடக்க வந்தவன். என்ன மேம் அடியால வச்சு மிரட்டுறீங்களா? அவரு ஒன்னும் அடியால் கிடையாது, அவரு என்னுடைய புருஷன். சீ, உங்க புருஷனா இந்த காட்டு குரங்கு? யார பார்த்து காட்டு குரங்குன்னு? எங்க அப்பா யாரு தெரியுமா? வழிய விட்டுருங்க, 2 வரையும் இல்லாம ஆக்கிருவேன். ஊ ஊ ஊ ஊ ஊ, ஊ, ஊ. ஊ. ஐயோ ஐயோ ஐயோ, என் காது என் காது என் காது. அட கடவுளே, ஒரு பைத்தியத்தை தான் காலேஜ்ல லெக்சரரா போட்டிருக்காங்க. மது மேடம் உங்க புருஷரும் பைத்தியம். நிறுத்துங்க நிறுத்துங்க, என் காதுல ரத்தம் வந்துடும், நிறுத்துங்க. ஏங்க அவன் கீழேயே படுத்துட்டான், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல காதல ஊதுங்க.
ஓ ஐயோ ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க, என் காது வலிக்கு விட்டுருங்க. ஏங்க எவ்வளோ நேரம்னாலும் கத்துங்க, ஆனா அடிச்சிடாதீங்க. ஐயா நீ 4 அடி கத்தாத, காது கிழியுது. மது இப்ப சாயங்காலம் 7 மணி, காலையில 7 மணி வரைக்கும் இவன் காதல கத்திட்டு அதுக்கப்புறமா இவனை கொண்டு விட்டுருவோம். சரியா? காலேஜுக்கு போட்டோம். ஆ சரிங்க, உங்களுக்கு குடிக்காதாட்டம் எடுத்துட்டு வாரேன். இவ லூசா இல்ல இவ புருஷனை லூஸ் ஆக்கிட்டாளான்னு தெரியலையே. எம்மா உயிரே போதே. ஓ ஓ ஓ ஏங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஊழச்சத்தமா கேட்க பார்த்தீங்களா? ஆமா, நம்ம பெரிய பங்களாவா கெட்டி வச்சிருக்கோம். அங்கங்க பேய் பிசாசு அலையதானட்டி செய்யும். அதான் ஊளை விட்டுக்கிட்டு திரியுது. ஏம்மா பயமா இருக்க? யாரையாவது கூப்பிட்டு கெட்டிருவோமா? சாமியார் யாரையாவது? அதெல்லாம் வேண்டாமட்டி, ஏமாத்தி போடுவானுவோ. அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு போட்டும். அதை எதுக்கு போட்டு கெட்டிக்கிட்டு பாவம். நம்மள எதுவும் பண்ணிடக்கூடாதுல, பயமா இருக்கு. அது என்ன செய்ய போகுது? ஆமா, நம்ம மனசுலேயே பெரிய பேய் தான் போ. நாளைக்கு எதுவும் பிடிச்சிட்டுனா என்ன செய்ய முடியும்? பேய் பிடிச்சிட்டுனா ரொம்ப சங்கடம். என்னைய தான் ஒரு பேய் ஒரு 30 வருஷமா பிடிச்சு வச்சிருக்கு. என்ன செய்ய? ஓவரா பேசிட்டு இருக்காதீரு. புரிஞ்சிட்டு போலுக்கு. என்னட்டி எடுத்துட்டு போற? அவரு வந்துட்டாரு அத்தை, ரூம்ல தான் இருக்காரு. அவருக்கு தான் காய்கறி சூப்பு. வந்துட்டானா? ஒழுங்கா இருக்கானா இல்ல அப்படித்தான் தெரியுதானா? ஒரு வாரம் இப்படிதான் இருப்பாராம், அப்புறம் சரியாயிருவாரு. நான் அவருக்கு சூப்பு கொடுக்கேன். ஒரு வாரமா? அசால்ட்ட சொல்லிட்டு போறா. ஒரு வாரம் அந்த கிறுக்கனை வச்சு யாரும் மேய்க்க முடியும்? பொண்டாட்டி பார்த்துக்கிடுவா. அப்போ அங்க நம்ம என்ன செய்ய முடியும்? அவளே அவன் இப்படித்தான் அலைவான்னு புரிஞ்சுக்கிட்டா. நீ ஏன் போட்டு பயந்துட்டு அடக்க? எல்லாம் சரியாயிரும் மட்டி. கத்தி கத்தி எனக்கு தொண்டை வலிக்கு. இப்போ நான் உன்னை பயம் காட்ட போறேன். ஏற்கனவே உன் மூஞ்சி பயங்கரமா தானே இருக்கு, என்னத்த பயம் காட்ட போறான்? மது வரும்போது இந்த மாஸ்க போட்டு வாமா. போட்டுட்டேங்க. 10 ரூபா மாஸ்க வாங்கிட்டு ரெண்டும் மாட்டிக்கிட்டு நிக்குதுங்க. ஊழச்சத்தத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இருக்கிறதுலே சரியான பைத்தியம் இவன், சரியாகாத பைத்தியம் மேடம். மது இவன் மாஸ்க்குலாம் பயந்த மாதிரி தெரியல, அதனால நம்ம ஊழ விட்டுருவோம். சரிங்க, இந்தாங்க சூப்பு குடிங்க. பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரணமா போச்சோ? அந்த பிள்ளைகளோட திட்டுறது, பரட்டன்னு கிண்டல் அடிக்கிறது, அடிக்கிறது, தோப்புக்காரனை போடுறது. மவனை இன்னைக்கு இரு, உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு காதுல கத்தி உன் காது 2 கேட்காம போகுது. என்ன விட்டுருங்க, என்ன அப்படி பண்ண மாட்டேன்னு. நீ நடிக்க நைட்டு ஃபுல்லா கத்துற, அதுக்கப்புறமா உன்னை விடுறேன். மதுமா இனி நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். விடிய ஃபுல்லா இவனை பிடிச்சி வச்சு கத்துன்னு கத்தி பயமுறுத்திட்டு காலையில கொண்டு விட்டுருவோம் வீட்டுல. சரிங்க, நான் கிளம்புறேன். டேய் தம்பி, நான் போறேன்டா. காலேஜ்ல மீட் பண்ணுவோம். இரு, தெம்பா சூப்பு குடிச்சிட்டு வந்து உன் காதுல கத்துறேன். ஓ ஐயோ கடவுளே. ஓ எம்மா எம்மா, என்ன காலையில விடிஞ்சிட்டுன்னு என்ன இனி பொம்பளை பிள்ளைங்க பக்கத்து அள வச்சே படுக்க மாட்டேன்னு, என்ன விட்டுருங்கண்ணே போதுன்னு. அப்படி வா வலிக்கு. சரி வீட்டுக்கு போவோம் வா. இனிமேல் ஒழுங்கா நல்ல பையனா இருக்கணும். போ வீட்டுக்கு. என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கிறுக்கு ஜோடியை நான் பார்த்ததே இல்லை. எப்பா என் காது. போயிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் மேல எவ்வளோ அன்பு வச்சு இப்படி பண்ணியிருக்கீங்க. தள்ளிப்போ. ஓ ஐயோ, ராத்திரி பூரா கத்துறதுல என் புருஷனுக்கு ஏதோ ஆயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓ ஏங்க ஏங்க இப்படி செய்றீங்க? ஐயோ, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்.